வணக்கம் சார். வணக்கம்மா. விருச்சிக ராசிக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார் இல்லையா, அவங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை தரப்போகிறார் சார்? பொதுவாக நம்ம ஏற்கனவே சொன்னது தான் 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களுக்கு குரு பகவான் வரும்போது நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. இப்போது விருச்சிக ராசிக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் இடத்துலேருந்து நேரடியாக ராசியவே நேரடியாகவே பார்க்குறாரு. இப்போது இப்படி சைடில் பார்க்குறதெல்லாம் விட்டு ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது அந்த குரு பகவானோட நேரடி பார்வை விருச்சிக ராசி கிடைக்கிது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அது நேரடியாக ராசியோட பார்வை பெறனால அந்த முகமே அழகாகிடும். ஏற்கனவே அழகாக இருக்கும், அது வேறு விஷயம். இப்போ இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். உடல் நிலையில் ஒரு சின்ன சின்ன நெருக்கடிகள்லாம் இருந்திருக்கும்ல, அதெல்லாம் கிளியர் ஆகி வெளியில் வரும். பொதுவாக முகத்தில் நல்லா வெளிச்சம் போட்டால் எப்படி இருக்கும், உங்கள் தலையை சுற்றி ஒளி விட்டோம். தேஜஸ், அதான் ஒளின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் வேறு மொழியில் சொல்கிறீங்க, நான் தமிழில் சொல்கிறேன். அதாவது தலையை சுற்றி அந்த ஒளிவட்டம் ஓடுனா எப்படி இருக்கும், பார்க்குறதுக்கு முகம் பிரைட்டாக இருக்கும்ல, அது மாதிரி இது முகம் குருவோட வெளிச்சம் கண்ணிலே நேரடியாகவே படுறதுனால அந்த விருச்சிக ராசிக்கு புதிய புதிய உற்சாகம் தன்னால் பிறக்கும். பியூட்டி பார்லர் போயிட்டு வந்த மாதிரி முகம் தன்னால் அழகாகிடும். ஆமாம், ஏன்னா எண்ணம் தானே முகத்தில் வெளிப்படுத்துது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியல. அப்போ அகமே கொஞ்சம் குளிர்ச்சி அடையும் போது புறமும் குளிர்ச்சி அடைந்துடும் இல்லையா. அதனால் விருச்சிக ராசி இந்த குரு பயிற்சியில் உற்சாகமாக தான் இருப்பாங்க. பொதுவாக 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போதே அது வாழ்க்கை துணையை குறிக்கிற ஒரு இடம் இல்லையா. அப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் தடைப்பட்ட திருமணம் தான் இருந்ததுன்னா இப்போ எல்லாருக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு வரும். அடுத்தது நிறைய அந்த கணவன் மனைவிக்கு இடையே சில நேரங்களில் சில விஷயங்கள், அது எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை, எல்லா குடும்பத்திலும் இருக்கிற பிரச்சனை தான். இது இடையில ஏதாவது இருந்ததுன்னா இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அதை கொஞ்சம் குறைச்சி வைப்பார். குறைச்சி வைக்கிறதோட எது செஞ்சாலும் பொதுவாக அந்த லக்கணத்தை பார்க்கும்போது எது செஞ்சாலும் நம்ம தனியாக முடிவெடுத்து செய்ய வேணாம், ஒய்ஃபோட கலந்து பேசி செய்யலாம், லேடிஸாக இருந்தாங்கன்னா ஹஸ்பண்டோட கலந்து பேசி செய்யலாம். அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே ஒன்றா உட்காந்து யோசித்து முடிவு பண்ணி செய்வாங்க. அடுத்தது இந்த கணவனாக இருந்தால் மனைவியாலையும், மனைவியாக இருந்தால் கணவனாலையும் 2 பேருக்கும் ஆதாயங்கள் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரங்க யாரோ அவங்களோட வாழ்க்கை துணையால் அவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும், அவங்களோட ஐடியாக்களும் கிடைக்கும். சரி, இது வரைக்கும் இப்படியே இருந்தால் என்ன பார்க்குறது, எப்படினாலும் வேலை மட்டுமே செஞ்சிட்ருக்கிறது, புதுசாக ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஏன்னா இது 7ஆம் இடத்து குரு அவ்வளோ ப்ளஸ்ஸை கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம். விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம் குரு. அப்போ 2மே சுபஸ்தானத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால, அப்போ 2ம் 7ஆம் இடத்துல போய் உட்காந்தனா 2ஆம் அதிபதி நேரடி வருவாயை குறிக்கிறது. அது 7ஆம் இடத்துல போய் உட்கார்றதுனால சுயதொழில் மூலமாக ஒரு வருமானத்தை செய்யறதுக்கான ஏற்பாடுகளை அவங்க பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. 2வது நண்பர்கள் வட்டத்திலேருந்து ஏதாவது வாய்ப்புகள் உருவாக்கும், சில ஆர்டர்ஸ் கிடைக்கும், அப்படியும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், வருவாய் ஈட்டி கொடுக்கறது. அடுத்தது 5ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது நம்ம மனசு, நம்மளோட பிள்ளைகள், நம்மளோட எண்ணங்கள், காதல் மென்டாலிட்டி எல்லாமே 5ஆம் இடம் தான். இது போய் 7ல் உட்காரதுனால நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த 2க்கும் 5க்கும் உரிய குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு போய் நேரடியாக ராசியை பார்க்கறதுனால எதுவாக இருந்தாலும் மனநிறைவோடு ஒரு காரியத்தையும் செய்ய ஆரம்பிப்பாங்க. மனசுக்கு பிடித்த காரியங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும். இப்படி ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்து குருவோட பார்வை எந்தெந்த இடத்துக்கு விழுது அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 11ஆம் இடம் ரொம்ப முக்கியமானது. ராசிக்கு 11ஆம் இடத்துல ஏற்கனவே கேது இருக்குது. பொதுவாக கேது 3, 6, 10, 11 இருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 11ல் ஆல்ரெடி விருச்சிகத்துக்கு கேது இருக்குது. இந்த 11ஆம் இடத்து கேதுவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறது உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கோச்சாரத்துக்கும் பார்க்கணும். அப்போ 11ஆம் இடத்துல இருக்கிற கேது இவருக்கு பல வகையிலையும் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து சப்போர்ட்டுகள் நிறைய கிடைக்கும், பண உதவி கிடைக்கும், லாபகரங்கள் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பின்னாடி நடக்கக்கூடிய காரியங்கள் பின்னாடி நடக்கக்கூடிய செயல்கள் முன்கூட்டியே ஏதாவது ஒரு வகையில் இவங்க உணரக்கூடிய சக்தி அந்த கேது கொடுக்கும். அப்போ ஏற்கனவே கேது அங்கே இருக்குது. அந்த கேது அந்த குரு பார்க்குறதுனால கேதுவோட பலம் இன்னும் அதிகரிக்கும். கேது இந்த இடத்துல நெகட்டிவ் இல்லை, இந்த இடத்துல மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அப்போது அந்த கேதுவோட பலம் இன்னும் அதிகரிக்கும் இல்லையா. அப்போ எது செய்தாலும் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் அவங்களுக்கு மைண்டில் உதயமாகிக்கிட்டே இருக்கும். இதை எப்படி பண்ணுறது, இன்னும் எப்படி ஷார்ப்பாக பண்ணுறது, இதை எப்படி எல்லோரும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறது, இது எப்படி குயிக்காக ரீச் பண்ணுறது, இதுலேருந்து எப்படி அதிகமாக லாபம் எடுக்கிறது, இந்த மாதிரி சிந்தனைகள் அவங்களுக்கு இயல்பாக அமைஞ்சிருக்கும். அப்போது விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி பல வகையிலும் நன்மை அளிக்கிறதா தான் இருக்குது. அடுத்தது இந்த ராசியை நேரடியாக பார்க்குறத நம்ம முதல்ல சொல்லிட்டோம். அடுத்தது இந்த பார்வை ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு விழுது மகரத்தில்.
3ஆம் இடத்தை வந்து குரு பார்த்ததுனால என்னென்னா புது புது முயற்சிகள்லாம் வெற்றியை கொடுக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஒரு இது வரைக்கும் யாரை நம்ம பார்க்கணும், உயரதிகாரிகள், சில முக்கிய தலைவர்கள், விஐபிக்கெல்லாம் பார்க்குறதுக்கு, வேறு காரியங்களை சாதிக்கிறதுக்கோ அவங்கள சந்தித்தா அந்த வேலை முடியும் அப்படின்னு சில விஷயங்கள் நினச்சிருப்போம்ல. விஐபிகள் மட்டும் இல்லை, நம்மளை விட நம்மளுடைய காரியம் சாதிக்கிறதுக்காக, நமக்கு சில ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்காக, நம்மளோட வருவாயை பெருக்கிறதுக்காக சிலர் நம்ம சந்தித்து தான் ஆகணும். அந்த சந்திப்புகள் வந்து இது வரைக்கும் தள்ளி போயிருக்கோம், நடக்காமல் இருந்திருக்கோம்ல, அந்த மாதிரி சந்திப்புகள்லாம் இனிமேல் நல்லா நடக்கும். சின்ன சின்ன பயணங்கள் மூலமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துங்களுக்கு போயிட்டு வர்றது மூலமாக அது உங்களுக்கு பலனை கொடுக்கும். அதே போல் ரொம்ப நாள் வந்து ஒத்தி வச்சுருந்த பயணங்கள்லாம் கை கொடுக்கும். என்னென்னலாம் முயற்சி எடுக்கிறாங்களோ, முயற்சி திருவினையாக்குன்னு சொல்கிறோம்ல, விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுக்கிற முயற்சிகள்லாம் நல்லா சாதகமாக இருக்கும். இவங்களோட இளைய சகோதரர்கள், இளைய சகோதரிகள் இருக்காங்கள்ல, அவங்களுடைய சப்போர்ட்டும் முழுமையாக கிடைக்கும். அப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்த்துடுது, 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தையும் பார்த்துடுது. அப்போ முயற்சி பண்ணால் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது கம்பல்சரியாக உறுதியாகிடுதா. அப்போ எப்படி பார்த்தாலும் விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி வந்து எல்லா வகையிலையுமே நன்மை அளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. இப்போது குருவை மட்டும் பார்க்காம அடுத்தது சனி எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போது 4ஆம் இடத்துல கும்பத்தில் சனி இருக்குது, கோச்சார சனி. 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம், அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டமம்னா 8, அர்த்தாஷ்டமம்னா அதில் பாதி 4, வேறு ஒன்றும் இல்லை, போட்டு குழப்பிக்க வேணாம். அப்போ 4ஆம் இடத்துல இருக்கிற சனி வந்து சுகஸ்தானத்தில் கை வைக்கிறார். எப்படின்னா உடல் நலம், உடம்பு வந்து ஒரு மாதிரி இந்த உடல்நிலை கொஞ்சம் அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும் கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலாக. இப்போது குரு வந்து ராசியை பார்க்குறதுனால அந்த உடல்நிலை பாதிப்பு இருக்குல்ல, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி மேலே வருவாங்க. 4ஆம் இடத்துல சனி கொடுக்குற பாதிப்பு, இந்த உடல்நிலை பாதிப்பு, மன உளைச்சல், இதெல்லாம் தாண்டி இந்த ராசியை இப்போ குரு பார்க்கறனால அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு, நம்ம தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அழகாக போவாங்க, மனசு உற்சாகமாக இருப்பாங்க, எதையும் ரொம்ப பாசிட்டிவாக பேசுவாங்கன்னு. ஸோ அந்த உடல்நிலையோட இரிட்டேட்டிங் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக மைண்டும் உடம்பும் ஃப்ரீ ஆகிடும் ஒரு பக்கம். அப்போது இது அடுத்தது கேது வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது மிக சிறப்பு தான். ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் சிறப்பு. எப்படின்னா 5ஆம் இடத்துல யாருக்கு ராகு வருதோ அப்போ குழந்தைங்களோட படிப்பு வந்து கொஞ்சம் டல்லாகும். குழந்தைங்களோட படிப்பு டல்லாச்சுன்னா இவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், வருவாய் வாய்ப்புகள் பெருகும். இல்லை வருவாய் வாய்ப்புகள் அதிகமாக பெருகிக்கிட்டே இருந்ததுன்னா குழந்தைகளோட கல்வி கொஞ்சம் மட்டுப்படும். இப்போ இது ரெண்டும் ஆல்டர்னேட்டிவாக நடக்கும். இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை, குழந்தை கல்யாணம் ஆகி சிறு வயதில் உள்ளவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. அப்போ மற்றவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று குழந்தைகள் ரீதியாக வந்து மன மகிழ்ச்சியை சந்திப்பாங்க, அல்லது வருவாய் வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்களை சந்திப்பாங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு எல்லா வகையிலும் நன்மை கொடுத்தவரைக்கும் சாதகமானதாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இவங்க வந்து இந்த குரு பயிற்சியோட முழுமையான பலன்களை அனுபவிக்கணும்னா வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் அஷ்டலட்சுமி கோயில் எங்கே இருக்கோ அதில் அஷ்டலட்சுமினா 8 லட்சுமி, அதில் விஜயலட்சுமின்னு யாரை கண்டுபிடிச்சி அதை வந்து வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் வழிபட்டிங்கன்னா இப்போது இந்த குரு பயிற்சியால் கிடைக்கக்கூடிய பலன்கள் முழுமையாக விருச்சிக ராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. விருச்சிக ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.